இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ப்ரீசெட்டு. எப்பயும் போல் ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ப்ரீசெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பேன். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த 2 மினிட்ஸ் மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். டேரெக்டாக என்ன ப்ரிவியூ மட்டும் பார்த்துட்டு அப்படி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை யூஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. நான் அதுக்கப்புறம் பேசுகிறது வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நான் கொடுத்துருக்க அந்த 4 நம்பரு பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரீசெட்டே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த பாஸ்வேர்டை போட்டு அந்த ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எடிட்டை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோட நடுவில் எங்கே வேண்டாம் பாஸ்வேர்டோட வரும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எப்பயும் போல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சாங்கு, பீட் மார்க்கு, அதுக்கடுத்து இந்த மாதிரி எஃபெக்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி எம்டியாகவும் கொடுத்துட்டு அதுக்கடுத்து மறுபடியும் எஃபெக்ட்டு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸை மட்டும் செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த ஸ்டார்டிங் இதில் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ். ஸோ அந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த பர்சனோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜோட எஃபெக்டை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மூவ் பண்ணால் இந்த 2வது இருக்க பீட் மார்க்கு. ஸோ இந்த 2வது இருக்க பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ். ஸோ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து மாற்றி செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்னோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கீழே இருக்க ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்கா அதுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லிரிக்ஸ் வந்து நமக்கு மேலே தெரியும். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த எஃபெக்டை காப்பி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இந்த இடத்துல ஜஸ்ட் இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் கொடுத்து அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தா வெறும் எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது 2வது ஈஸி ஆட் ஆயிடுச்சா. இதே மாதிரியே அடுத்து இந்த இடத்துல 3வது இருக்க பீட் மார்க்கில் அதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட ஃபோட்டோ இருக்குது பதில் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜை மட்டும் மாற்றி செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். இப்போ இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சோன்னே அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ளூ கலர் லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தா இதுலையும் எஃபெக்ட் வந்து ஈஸியாக பேஸ்ட் ஆயிடும். இதே மாதிரி அடுத்த லாஸ்ட் இதில் இப்போ உங்களோட இமேஜ். ஸோ இந்த 4 இதில் மட்டும்தான் நம்ம ஒரு எஃபெக்டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து மீத இருக்கிறதெல்லாம் நம்ம வேறு எஃபெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் எந்த இடத்துல எந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த டெக்ஸ்ட் நான் எது வரை கொடுத்துருக்கணும், அதாவது இந்த ப்ளூ கலர் லேயர் எது வரை கொடுத்துருக்கணும் அது வரை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜஸை மாற்றி ஆட் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட்டு முடிஞ்சு இந்த இடத்துல எம்டியாக ஒரு பீட் மார்க்கை கொடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த எம்டியாக இருக்க இடத்துல ஒரு ஓவர்லே பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போய்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்றத போய்ட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஓவர்லே எஃபெக்ட் இருக்குது பதிலாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பீட் மார்க் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அது வந்து போதும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாலே போதும். நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஓவர்லே எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் இனி மீத இருக்குது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பதிலாக இந்த மாதிரி நிறைய பீட் மார்க்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 பீட் அந்த பேக்ரவுண்டையுமே விட்டுட்டு இந்த 3வது பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதில்ல இந்த 17.5 அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிட்டு இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த கேர்ளோட இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க்கில் மறுபடியும் கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கேர்ளோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க்கில் இந்த இமேஜ். ஸோ இதே மாதிரி ஒரு பீட் மார்க்கை விட்டு ஃபஸ்ட்டு அந்த பர்சனோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மீத இருக்க
இருக்க எல்லாத்துலேயும் நம்மளோட இமேஜை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் அந்த இமேஜை விட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து நம்மளோட இமேஜை ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர அந்த கேர்ளோட இமேஜை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க பீட் மார்க் மட்டும் நம்மளோட இமேஜை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இருக்க 2 இதை விட்டுட்டு அடுத்து எம்டிஆர் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த 18 செகண்டில், ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட இமேஜை வரிசையாக வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இமேஜை மட்டும் நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ற கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி பீட் மார்க்கில் கட் பண்ணிட்டு அடுத்து ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கடுத்து எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ். ஸோ இந்த நான் எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்திருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இமேஜஸை மட்டும் அந்த டைலாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணாலே போதும். இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சா, இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா அந்த லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. அதாவது இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா இந்த மாதிரி 2 பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இதில் அந்த கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ண போகிறோம். ஸோ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த 4வது காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த கேர்ளோட இமேஜ் எங்கெங்கே ஆட் பண்ணிக்கோமோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர செலக்ட் பண்ணினா இந்த மாதிரி ஒரு 4மே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளோட இமேஜுக்கு அந்த கேர்ளோட இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சா, இனி மீதி இருக்கிறது நம்மளோட இமேஜ். ஸோ அதுக்கான எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இதில் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி நீங்கள் மீதி இருக்க பேக்ரவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணி முடிச்சதுமே அப்படியே டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. அந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்க நம்மளோட இமேஜஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணினா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் இருக்குது. அந்த 3 இமேஜ் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இதே மாதிரி எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.